வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சைக்ளோஹெக்சின் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சைக்ளோஹெக்சின் வந்து இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சில பார்ட் வந்து அல்கேனா இருக்குது. இந்த பார்ட்ல அல்கேனா இருக்குது. இது வந்து நமக்கு அல்கீனா இருக்குது. இப்போ நம்ம 2 டிஃபரெண்ட் ரியேஜன்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Br2 வெறும் Br2 நீங்க உள்ள ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நமக்கு தெரியும் அல்கீன் பார்ட் வந்து நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? அங்க வந்து டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியா புரோமின் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிடும். அப்போ புரோமின் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, 2 புரோமின் போயிட்டு நமக்கு வந்து ஆட் ஆயிடும். இங்க ஒரு புரோமின் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். இங்க ஒரு புரோமின் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இதே நீங்க யூவி லைட் போட்டுட்டீங்க அப்படின்னா, யூவி லைட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, யூவி லைட் இஸ் ஆல்வேஸ் மோர் ஃபேவரபிள் ஃபார் த அல்கேன் பார்ட் தான். அப்ப அது டபுள் பாண்ட் கிட்ட போய் ரியாக்ட் ஆகவே ஆகாது. அது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, டபுள் பாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்ட் இங்க போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா? அப்ப நமக்கு எங்க என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அப்ப என்னன்னா இங்க வந்து Br வந்து கிடைக்கும். இந்த டபுள் பாண்ட் எதுவுமே ஆகாது. அப்படியே இருக்கும். பிளஸ் நமக்கு என்ன HBr வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா? அப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ரியேஜன்ட் தான் நம்ம வந்து மாத்துறோம். வெறும் Br2 ஆட் பண்ணீங்கன்னா அங்க அடிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அப்ப அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ல அடிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அதே நீங்க யூவி லைட்ட போட்டீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதே காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதே காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம என்ன பண்ணா HBr வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம HBr ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா HBr. அப்ப HBr நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அதுவும் நமக்கு வந்து டபுள் பாண்ட்ல போய் தான் ரியாக்ட் ஆகும். ஒரு இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஒரு இடத்துல Br வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்ப நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புரோமின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். புரோமோ சைக்ளோஹெக்சேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஒரு ரியேஜன்ட் வந்து மாத்தும்போது நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. வெறும் புரோமின் ஆட் பண்ணா அடிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. Br to UV லைட்ட போட்டா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. HBr ஆட் பண்ணா நமக்கு வந்து அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது. அப்ப மேக்ஸிமம் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா, டபுள் பாண்ட் தான் நமக்கு வந்து மோர் ரியாக்டிவ் சைடு. அப்ப ரியாக்ஷன் எப்பவுமே நமக்கு வந்து டபுள் பாண்ட் தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். ஆனா அந்த யூவி லைட்டை போட்டா ஸ்பெசிஃபிக்கா யூவி லைட் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே அல்கேன் கூட மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். இதை நல்லா மைண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யூவி லைட்னு பார்த்துட்டாலே நம்ம ரியாக்ஷன் எங்க பண்ணணும் பாத்தீங்கன்னா அல்கேன்ல தான் நம்ம பண்ணணும்.